ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் தான் கொண்டு வந்திருக்கேன். ஆயில் பேஸ்டல் அண்ட் டாம்ஸோட ஆயில் பேஸ்டல் கொண்டு வந்திருக்கேன். இதை யூஸ் பண்ணி எப்படி கலர் மெர்ச்சிங் பண்ணுறது, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி ஒரு ட்ராயிங் சிம்பிளான ஒரு ட்ராயிங் ஃபினிஷிங் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து இந்த வீடியோக்காகவே நான் வாங்கின ஒரு ஆயில் பேஸ்டல் தான். இதில் வந்து நிறையா ஷேட்ஸ் இருக்குது. நான் வந்து 25 ஷேட் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஆயில் பேஸ்டல் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், எப்பயுமே லைட் கலர்லேருந்து டார்க் கலர் வரையும் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறது லைட் கலர் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். நான் ஒரு தேவையான ஒரு ட்ராயிங் நோட் எடுத்துக்கிட்டேன். அதில் என்னோட ட்ராயிங்க்கு எல்லோ தான் லைட் கலர். ஸோ அதனால் லைட் கலரான எல்லோ எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட் டு ரைட் தான் வந்து எப்பவுமே ட்ரா பண்ணணும். இது எதுக்காகனா இதோட ஃபினிஷிங் வந்து ஒரே வாக்கில் இருக்கணும். மாற்றி மாற்றிலாம் அடிக்கக்கூடாது, பார்க்குறதுக்கு கிறுக்குன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ட்ரா பண்ணக்குள்ள என்ன பண்ணணும்னா, ஒன்று லெஃப்ட் டு ரைட், இல்லை அப் அண்ட் டவுன், இப்படி தான் வந்து ட்ராயிங் மோஸ்ட் ஆஃப் நம்ம ஆயில் பேஸ்டோட ட்ராயிங் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் எல்லோ கலர் கொடுத்தேன், அதுக்கப்புறம் மஸ்டர்ட் எல்லோ கொடுத்தேன், அதுக்கப்புறம் இப்போ லைட் ஆரஞ்சு கொடுத்துட்ருக்கேன். லைட் ஆரஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் ரெட் கலர் எடுத்துகிட்ருக்கேன். இதோட டார்க் இது தான். ஃபஸ்ட்டு எல்லோ, மஸ்டர்ட் எல்லோ, லைட் ஆரஞ்ச், ரெட்டு, இதுதான் நம்ம வரைய போகிற ட்ராயிங்கோட கலர்ஸு. இது நான் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, இது மேலே வந்து ஒரு சிம்பிளான நேச்சுரல் சீன் தான் ட்ரா பண்ண போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே கொடுத்த மாதிரியே கீழேயும் என்ன பண்ணியிருக்கேன், அதே ஆர்டரில் கலர் கொடுக்குறேன். எல்லோ, மஸ்டர்ட் எல்லோ, லைட் ஆரஞ்ச் அண்ட் ரெட், இந்த மெத்தடில் தான் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், ரெட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த கலர் இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். எல்லோ, மஸ்டர்ட் எல்லோ, ஆரஞ்ச், ரெட் கலரிங் மட்டும் முடிச்சிருக்கேன். ஃபுல்லாக வந்து எல்லோ, மஸ்டர்ட் எல்லோ, லைட் ஆரஞ்ச், ரெட் இதை கொடுத்துட்டு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி காட்டன் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி இதை மெர்ஜ் பண்ண போகிறேன். இது எப்படி மெர்ஜ் பண்ண போகிறேன்னு இப்படி இந்த இதில் பார்க்க போகிறேன். இப்போ நம்ம கொடுத்த கலருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ரைட் டு லெஃப்ட் வந்து மெர்ஜ் பண்ணணும். இப்போ பாருங்கள், எல்லோ இருக்கு இல்லைங்களா, எல்லோவோட சேர்த்து இந்த மாதிரி மெர்ஜ் பண்ணிக்கிட்டே வரணும். பாருங்க, நல்லா மெர்ஜ் ஆகுது பாருங்க. இப்போ இந்த எல்லோ, மஸ்டர்ட் எல்லோ மெர்ஜ் பண்ணிட்டோம். அடுத்தது ஆரஞ்சு, மஸ்டர்ட் எல்லோவோட சேர்த்து ஆரஞ்சு மெர்ஜ் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக அழகாக பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த ஆரஞ்சு அண்ட் ரெட் கொஞ்சம் ரவுண்ட் பண்ண மாதிரி பொறுமையாக பண்ணுங்க. இந்த ஒயிட் கலர் தெரியக்கூடாது. ஒயிட் கலர் தெரியாமல் நல்லா மெர்ஜ் ஆகிருக்கும். லைட்டாக அங்கே தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கலர் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா கலர் அப்ளை பண்ணி கொஞ்சம் டார்க்னஸ் வரணுன்றதுக்காக கலர் அப்ளை பண்ணி மெர்ஜ் பண்ணுறோம். அப்ளை பண்ணியாச்சு பாருங்கள். ஒரு கலர் மெர்ச்சிங்க்கும் கொஞ்சம் கிளாத் மாற்றிக்குங்க. அப்போ தான் இன்னொரு கலரோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகாது. பாருங்க, இந்த இடத்துல நல்லா மெர்ஜ் ஆயிருப்பாங்க. இப்போ மேல் பகுதிக்கு கொஞ்சம் வேற காட்டன் எடுத்து மெர்ஜ் பண்ணுங்க. இங்க
பாருங்க. இப்ப நம்ம கலர் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அதில ஒரு நேச்சுரல் சீன்ஸ் ட்ரா பண்ண போறோம். இதில என்ன பண்றோம், ஒரு நேச்சுரல் சீன்ஸ் அழகா ட்ரா பண்ண போறோம். பாருங்க, ஒரு சின்ன ஒரு டிராயிங் அதில பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு அது மேலே வந்து கொஞ்சம் கலர் அப்ளை பண்ண போறேன். இப்போ எனக்கு லைன் எங்கெங்கெல்லாம் வேணும்னு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இது மேலே ஒரு லைட் மாதிரி ட்ரா பண்ண போகிறோம். இந்த கம்பத்தை மட்டும் என்ன பண்ணியிருக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி. இப்போ இதெல்லாம் எப்படி டார்க் பண்றதுன்னு அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், இருக்கிறதுலே ரொம்ப டார்க்கான ஒரு ஷேடிங் பென்சில் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நான் இதை டார்க் பண்ண போறேன். நீங்க ஸ்கெட்சும் யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, நல்ல டார்க் ஆகுது பாருங்க. ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு அழகான ஒரு ட்ராயிங் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். நான் எடுத்திருக்க ஆயில் பேஸ்டல் பார்த்திங்கன்னா 25 ஷேட் தான் இருக்குது. இது 12 ஷேட்லேருந்து நிறையவே இருக்குது ஷேடு. எனக்கு வந்து 25 போதுமானதாக இருந்தது. அதுக்கு ஹைலைட் பண்ண நான் ஹெச்பி பென்சில் வந்து எடுத்திருக்கேன். அதுவுமே டாம்ஸ் தான். நீங்களுமே இந்த ட்ராயிங்கை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இன்னும் வாட்டர் கலர் அடுத்தடுத்த ட்ராயிங்கை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.